என்னடி இது ரோஷே? என்னடி இது பேசட்? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வேர்ல்டு வின் கப்பல் திவ்யா. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்மளோட ரொம்ப நாள் ஆசை வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற போகுது. ஸோ என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் போகிற ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ விளாக்குள்ள போகலாம். நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு உருளைக்கிழங்கு வச்சு தண்ணி வச்சு குளிச்சுட்டு டீ போட்டு காஃபி போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து தலையும் காய வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு பிரைடல் மேக்கப் பண்ண போறாங்க இன்னைக்கு. ஸோ அவங்க ஆன் த வேல இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தலையை மட்டும் எப்படியாவது காய வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, தலையெல்லாம் காய வச்சுட்டு நான் மினி பிளாக் எடுத்துருக்கேன். ஓகேவா, அது வந்து மாமாவோட சேனல்ல வரும். ஓகே, அடுத்து என்ன பிளான் அப்படின்றத லைனாக பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த காஸ்டியூம் மாடல் அப்படி ஒன்று, புதுசாக ஒரு காஸ்டியூம் போட்டு அப்படி ஒன்று. ஓகேவா, வாங்க என்னென்ன நடக்குதுன்னு, இன்னைக்கு என்ன நிறங்களெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படிலாம் ஒரு அரட்டை ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போதான் மாமாவை எழுப்பினேன். எழுப்பி அவருக்கு காப்பி கற்று கையில் கொடுத்தாதான் வந்து அவர் எழுந்திருக்காரு. ஸோ அவனை எழுப்பி விட்டாச்சு. ஏன்னா அந்த வேலை இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே இவனை வந்து ஒரு அது என்னது இதை சொல்லுவாங்க, எழுப்பி சுத்து மேலே 2 போட்டி போய் குழி, டீய குடி, தலைய வாரு, மூஞ்சி நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் ஹே 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 இந்த மாடு விட்டோல அந்த மாதிரி ஓட்டணும். ஸோ இப்போதான் எந்திரிச்சான், டீயை குடிச்சு முடிச்சுட்டான். அவன் தான் விளையாட எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் கம்மிங் சூன் உள்ள வர்றேன்ல vlogல. இப்போ வர மாட்டான். எப்போ வருவான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பா நான் குளிச்சுட்டேன் அப்படின்னா பைத்தியம். ஓகே, நான் வந்து vlogல வர்றேன். கம்மிங் சூன். ஆனா வருவான் வந்துருவான், சீக்கிரம் வந்துருவான். ஏன்னா நான் மட்டுமே தெரிஞ்சா அவருக்கு வந்து இந்த ஷூட் வந்து பிரைடல் ஷூட் வந்து ரொம்ப நாள் ஆசை இல்லை உனக்கு? ரொம்ப பிடிக்கும். அதுவும் உனக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சர்ப்ரைஸ் இப்பே சொல்ல வேணாம். காய்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். ஓ, மருதாணிலாம் வச்சிருக்கியா? ஓ குட். ஆனால் என்னன்னா, இது வந்து இன்ஸ்டன்ட் மேகனின்றதுனால நைட்டு வச்ச சோப் போட்டு 2 தேய்ச்சி போயிடுச்சு. இல்லை, போக போக தான் சார் வரும். இல்லை, இது இன்ஸ்டன்ட் மேகனி உடனே செவந்துடும். ஆனால் சீக்கிரம் போயிடும். அந்த மேகனி மாதிரி இல்லை இது. ஸோ ஒரு நாளைக்கு தானே, ஒரு நாளைக்கு எதுக்கு இந்த கூத்து, அதனால தான் சும்மா வச்சு விட்டுக்கிறேன். அப்படிலாம் இல்லை, மருதாணி இல்லை, வேறு வழி இல்லாமல் வச்சுருக்கேன். அதான் எனக்கு தெரியாதா? ஆமாம், நீ வந்து அப்படியே டப்பட்ட போக வாங்கி கொடுத்துக்கிற. ஒரு பிரைடல் ஷூட்டுன்னு சொல்லியிருக்காரு, ஒரு மெகந்தி வைப்பாரு, ஒரு நெயில் பாலிஷ் ஞாபகம் போகுது. நெயில் பாலிஷ் வைக்கணும், நல்லா இல்லை நெயில் அப்படி இருக்கு. நெயில் பாலிஷ் வைக்கணும் வரத்துக்குள்ள. நெயில் பாலிஷ் ரெட் வச்சுக்கோ கைஸ். நான் காலைல 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சிருக்கேன். அப்படி ஆனால் எனக்கு தூக்கமே வரல. ஒரு சில நேரத்தை சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாலே இருப்பேன், அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னமோ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா காலையிலே சில்லுன்னு தண்ணியில் குளித்து போட்டேன். நான் இப்படிதான் இருந்தேன். ஏன்னா சில்லுன்னு தண்ணி நைட்டு வர மழை பெஞ்சது. அதில் அப்படியே சில்லுன்னு தலையில ஊற்றுறேன். தண்ணியை வரைச்சிட்டேன். பச்சை தண்ணியில் குளிச்சியா? பச்சை தண்ணியில் தான் குளிச்சேன். யாரு கேட்டு? பச்சை தண்ணியில் குளிக்கிறதுன்னு யாரு கேட்கணும்? உடம்பு சரியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மழையில் நனைய விட்டி அன்னைக்கெல்லாம் தெரியலையா உடம்பு சரியாக? போ போய் குளி நீ முதல்ல. சரி கைஸ், நான் குளிச்சுட்டு வரேன். அந்த வேலை இருக்காங்க. நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போட்டேன். ஸோ கைஸ் குளிச்சிட்டேன். ஸோ அதனால தான் vlogல வரல. ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குளித்தாலும் இப்படி தான் இருக்கும், குளிக்கலனாலும் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கா வந்துட்டாங்க. அந்த பிரைடல் ஷூட் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து அக்கா வந்திருக்காங்க.
ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை திவ்யாவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைடல் ஷூட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்களுமே, அந்த அக்காவுமே. ஸோ நமக்கு வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது எனக்கே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை விட அவளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இந்த ஷூட் பண்ணுறது, ப்ரைடல் ஷூட்டு, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி திவ்யா வந்து என்னென்ன அலப்பறை பண்ணுறா, என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlogல எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அக்கா வந்துட்டாங்க, மேக்கப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அது எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் வாங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து மேலே இன்றைக்கி வெஸ்டர்னா இந்த காஸ்டியூம் லெகங்கா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண போறது லெகங்கா தான். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து saree கட்ட போறோம். ஃபர்ஸ்ட் லெகங்கா போட்டு இப்போ வித்தவுட் மேக்கப்ல இருக்கேன். மேக்கப் முடிச்சுட்டு என்னோட லுக்கை நான் காட்டுறேன். ஓகேவா? இவங்க தான் நம்ம அக்கா. இவங்க தான் நம்மளுக்கு இன்னைக்கு பண்ண போறாங்க. இவங்க வந்து 1 இயர் முன்னாடியே வந்து நம்ம ஆளுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க. நம்ம ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணல. நம்மளை தேடி பண்ணியே ஆகணும் வந்திருக்காங்க. என்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண போறது நம்ம அக்கா தான் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப நாள் ஆசை அவளுக்கு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட் எல்லாமே வருது, பிரைடல் ஷூட் எல்லாமே கோயம்புத்தூர் தான். பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒரே ஜாலி தான். ஓகே, நான் தான் இன்னைக்கு ஜாலியா இருக்க போறேன். தலைகால் புரியாது இன்னைக்கு திவ்யாக்கு. தலைக்கு பிள்ளைக்கு நாடுவான், வானத்துக்கு பூமிக்கு சேர்த்து குதிக்க போறாங்க. 5 மணிக்கு நார்மல் டேஸ்ல 10 மணிக்கு எழுந்திரிக்கிறவன் இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்து சோறாக்கி வச்சிருக்காது. மாமா மாமான்னு எழுப்பிட்டு கிடக்கா. நீ தானே சொன்ன 5 மணிக்கு எந்திரிச்சு இட்லியை சுட்டுட்டு காஃபி குடுத்துரு மாமா மாமான்னு கூப்பிடணும். பிஸ்கெட் சாப்பிட போகிறேன். பிளாக் காஃபியில் தொட்டு பிஸ்கெட் சாப்பிட போகிறேன். பசிக்குது. காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ப்ரஷ்லாம் பண்ணதுனால ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால் பிஸ்கெட் சாப்பிட போகிறேன். ஃபைனல் லுக் திவ்யாவோட இதுதான். This is not final look. மேக்கப் ஓட ஃபைனல் லுக். மேக்கப் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹேர் டூ பண்ணனும். ஹேர் டூ பண்ணனும் அர்க்காண்டு முழுது. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். அடுத்து நம்ம அக்கா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போறாங்க. அதையும் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஜாலியா இருக்கு எனக்கு அப்படியே.
ஸோ காய்ஸ் திவ்யாவோட அவுட்லுக். ஸோ க்யூட்டாக இருக்காங்க. நானும் வெள்ளையாக மாறுறேன். ஸோ செம்மையாக இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வாய் வந்து பேசலாம். நைஸ். பிடிச்சிருக்கா? ஸோ ஹாப்பி. யா. லவ் யூ. லவ் யூ. ஸோ கைஸ் நிஜமே ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நானும் கொஞ்சம் வெள்ளையாயிட்டு வரேன், கொஞ்சம் கரிசட்டி மாதிரி தான் இருக்கேன். அடுத்து நம்மளோட விஷயத்தை போய் பார்ப்போமா? ஆக்சுவலி இந்த பிரைடல் ஷூட் வந்து கப்பல்ஸுக்கு அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலை நாங்கள். என்ன சொல்லுங்க திவ்யா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல் லுக் காட்டிடலாமா? டா 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 டான். வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். ரொம்ப நாளாக எனக்கு பிரைடல் பண்ணும் அப்படின்றது ஆசை. ஸோ அது இன்னைக்கு நிறைவேறிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் குஜாலா இருக்குது, என்ன பேசுறது தெரியல, திருச்சிருப்பா வந்து நானா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் 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 ரொம்ப சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அழகா இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அப்படியே எனக்கு கொஞ்சம் பூரிப்பா இருக்கு. உண்மைதானா கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி இருக்கு. கிளி பார்த்தேன், நிஜம்தான், கனவு இல்லை. கிளி பார்த்து வலிச்சாதானே கனவுன்னு அர்த்தம். வலிக்கலன்னா கனவு இல்லை தானே. வலிச்சா கனவா? இல்ல வலிக்கலன்னா கனவு அது தெரியல எனக்கு. என்னன்னு எனக்கு இப்ப நிஜம்தான். ஓகே நம்ம தான் அப்படின்ற மாதிரி அழகாக்கிட்டாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அடுத்து போட்டோ ஷூட் பண்ண வேண்டியதான். போலாம். சில வேலைகள் மட்டும் இருக்கு, முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம தலை பண்ணுவாரு. அடுத்து அவர் ஒரு ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு அப்படி ஒரு கிளிக், இப்படி ஒரு கிளிக், அப்படி ஒரு கிளிக், அப்படி ஒரு வீடியோ, இப்படி ஒரு வீடியோ, இப்படி ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறது ஓடிட்டேன். ஓகே கிளம்பலாமா? நான் போய் கிளம்புறேன், இருங்க. ஓகே கைஸ், ஃபைனலா என்னோட லுக் டன். அடுத்தது மதன் ப்ரோ பண்ண போறாங்க. மதன் ப்ரோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு சட்டை போறதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. நம்மளுக்கு அது இவ்வளவு வேலைகள் இருக்கு. அங்கே எட்டி யாரோ பாக்குறாங்க. அரேஞ்சி அவரோட ப்ராசஸ்ல இருக்காரு. குளிர்கிறதா நான் 30ல தானே வச்சிருந்தேன். உன்னை யாரும் வந்து அதிகமாக சொன்னா. ஓகே கைஸ், காஸ்டியூம் அண்ட் மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம மதன் பண்றத எடுக்கலாம் வாங்க. ஒரு 10 நிமிஷத்துல நம்மளோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெயிட் அண்ட் வாட்ச். என்ன ரிசல்ட் தெரியணும்? க்ளோ வந்துரும்ல. ஓ, போட்டோனே இந்த ரிசல்ட் தெரியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 minutes 5 minutes. இப்பயே நல்லா தான் இருக்கறீங்க. அது அவங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியாததான் நான் மென்ஷன் பண்ணேன். ஏண்டா ஒரு லென்ஸ் வைக்கிறது கடை இவ்வளவு ஆர்ப்பாட்டம் உனக்கு? கண்ணையே ரெட் ஆக்கிட்டேன். ரொம்ப நாளா ஆச்சு வச்சு. சரி அழுகாத விடு. அழுவலியா? கண்ணு வருக்குதே சொல்லு. அழுவலியே, கண்ணு வருக்குது. என்னடி இது? ரோஷே. என்னடி இது? பேசன்.
அது இப்போ நீ தான் பண்ணணும். நான் பண்ண மாட்டேன். பிள்ளைங்க அங்கே குட்டி கடை தண்ணியில் அப்படி நின்றுட்டு இருக்குது. உனக்கு என்ன பேச கேட்குது? சரி ஓகே ஓகே காய்ஸ், ஃபைனல் லுக் இதான். இது பிளான் பண்ணது ஒன்று, இது வந்து குண்டாயிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் சொதப்பிச்சு. பட் இருந்தாலும் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஷூ என்ன ஷூ போட போறீங்க? ஃபார்மல். எந்த ஷூ? அன்னைக்கு போட்டு பாருங்க. காய்ஸ், மதரோட காஸ்டியூம் வந்து ஆக்சுவலாக வேற ஒரு அலப்பறைக்கு அப்புறம் இப்போ காஸ்டியூமை மாற்றிருக்காங்க. இதுதான் அவனோட அவுட்லுக்கு. ஃபுல்லாக காட்டுறேன். மதனோட அவுட்லுக்கு. காய்ஸ், ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வெற்றிகரமாக கிளம்பியாச்சு. வா திவ்யா, போகலாமா? திவ்யா போகலாமா? வா. ஓகே காய்ஸ், ஷூட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த காஸ்டியூமுக்கு போகிறோம். போக்காக கிளம்பிட்டோம். ஸோ காய்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டு, வெஸ்டர்ன் மாதிரி தான் இருக்கேன், ரக்கட் மாதிரி தான் இருக்கேன். பட் ஓகே, வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டு நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு, ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ட்ரெடிஷ்னலு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது அப்படியே காஃபி குடிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ அடுத்து ட்ரெடிஷ்னலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா திவ்யா. நானும் இப்போ ரெடி ஆக போகிறேன். திவ்யா ரெடி ஆகிறது உங்களுக்கும் காட்டு. ஓகேவா, வாங்க பார்க்கலாம். திவ்யா ட்ரெடிஷ்னல் கிளம்பிட்டா. இங்கே பாருங்க, இதுவுமே ஒரே மேக்கப் ஐட்டமாக இருக்குது.
ஏன் மேடம் என்னங்க பண்ணுறீங்க? ஏய் எந்த லைட்டு போட்டாலும் அழகாக இருக்கே. இருக்கும்டா இருக்கும். இங்கே ஒரு லுக் கொடுங்க. வெரி நைஸ். ஜுவல்லரிஸ்லாம் நல்லா இருக்கு. சின்ன பரபரப்பாக மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கலர் செட் ஆகுதா பாருங்க. நல்லா இருக்கு. எனக்கு இந்த இதை பற்றி தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணாலும் அழகாக தான்க்கா இருக்கும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இன்னும் கரெக்டா என்ன சொல்றீங்க? இது நான் என் புருஷன்கிட்ட சொன்னது தான். காக்கை ஐயோ காய்ஸ் ட்ரெடிஷ்னல் ரவுண்ட் ரெடி. திவ்யாவோட அவுட்லுக் பாருங்க, வேற மாதிரி இருக்குது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த அக்கா. ஆன் பண்ணல. ஸோ காய்ஸ் போயிட்டு ட்ரெடிஷ்னல் ரவுண்டுக்கு ஏதோ 2 வீடியோ எடுத்துகிட்டு தூரம் வானம் வேறு மழை வர மாதிரி இருக்குது. கிளம்பலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு திவ்யாவுக்கு. ஜுவல்லரி வந்து கோல்டு காப்பிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்டியூமு அண்டு இந்த மேக்கப் இது எல்லாமே நம்ம கோகிலா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக மாஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க காய்ஸ். என்ன ஒரே ஒரு விஷயம் மன உளைச்சல்னாக்கா, இந்த வானம் வந்து சென்னையில் பண்ணுற அலப்பறைகளை தான் தாங்க முடியல. எங்களை வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக பண்ண முடிய மாட்டேங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் பிரைடல் ஷூட் பண்ணுறோம். பட் அதை வந்து கொஞ்சம் இந்த வானம் பண்ணுறதுல கொஞ்சம் டென்ஷனாக போகுது இல்லைக்கா. ஓகே, தேங்க்யூ. யாரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. வெளியில் பாருங்க, காலையில் 10:30க்கு இந்த மேக்கப் போட்டது இப்போ வரைக்கும் நல்லா தாங்குது. எதையும் தாங்கும் மேக்கப்பாக இருக்குது இந்த அக்கா போட்டது. ஓகே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாமோ? எங்கா நல்லா இருக்கு गाइस. ஓகே गाइस, போட்டோ ஷூட்லாம் வந்து பயங்கரமா போணுச்சு. ஃபைனலா நம்மளோட vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். மேக்கப் முடிஞ்சது. vlog-ஓட எண்டுக்கும் வந்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. உங்களை இல்லை, ஹலோ உங்களை தான். இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இது வந்து ஒன்றும் இல்லை, லியோ வந்து அந்த ஒரு குட்டி குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தைய பார்த்து குழச்சிக்கினே இருக்கிறான். அவங்க அப்படியே பொசசிவாக வருது, அவனுக்கு ஒரே வெறியாக வருது. யார் இது? அம்மா அப்பா ரெண்டு நம்மளே குட்டியா இருக்கும், அது நம்மளை விட குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்ல கத்துறாங்க. கான்ல கத்துல, அதுவும் இல்லாம நாங்க கொஞ்ச நாள் தான் அவன் கான்ல கத்துறான். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. டூ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் லியோ நம்ம வீட்டுல. ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அழகாக பண்ணி கொடுத்தவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோகிலா. அந்த அக்கா பேர் கோகிலா. அந்த அக்கா வந்து இந்த மேக்கப் விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஓனா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்ட வரைக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேன். கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக சூப்பராக. கிட்டத்தட்ட பாருங்க, இது வந்து 10 மணிக்கு போட்ட மேக்கப் இன்னுமே கலையில மார்னிங் போட்டது இது. ஆமாம். ஸோ வந்து டைம் வந்து ஈவினிங் 8:30 ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்பவே பெஸ்ட்டாக. அப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபர் பிரகாஷ் போட்டோகிராஃபர். ஆமா, ரொம்ப அதெல்லாம் பாவம். நான் வந்து அதான் இந்த ஷாட் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுமையா எடுத்து கொடுத்தாப்புல. அவரோட அப்படின்றத வந்து பிரகாஷ் அண்ணா கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம். ஆனா இது எடுத்துக்கிட்டோம், ஆனா அது பண்ணலாமா அப்படின்ட்டாரு. ஏதோ வந்தது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி வந்துட்டேன்னு வந்து சூப்பரா நம்மளுக்கு போட்டோஸ்ல எடுத்து கொடுத்தாரு. ஸோ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு
ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் இருங்க. சரிங்க பாருங்க, சண்டைக்கு வர்றாங்க. போட்டோஸ் ஜாலியா வீடியோஸ் இருக்காங்க. எல்லாமே வந்து ஓவராலா எங்களுக்கு போட்ட மேக்கப் ஒரு ப்ராடக்ட் எல்லாமே வந்து அது எல்லாமே நாங்க இது பின் பண்ணுவோம். ஸோ பாருங்க, நம்ம vlog ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த அழகான ஜுவல் கலெக்ஷன் கொடுத்தது நம்ம கோல்டு காப்பி அவர்கள் தான். ஸோ அவங்களோட கலெக்ஷன்ஸும் சூப்பர்வா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்டியூம்ல போட்டிருப்பீங்க, அந்த ஜுவல்ஸும் சரி இந்த ஜுவல்ஸும் சரி நம்ம கோல்டு காப்பில இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்வா இருக்கு. லோ ப்ரைஸ்லயும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லா செட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கொடுக்கறதுக்கு மனசே வரல, இருந்தாலும் கொடுத்துதான் வந்து இந்த பட்ஜெட்குள்ள வந்து எங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும், இந்த பட்ஜெட்குள்ள வந்து ஒரு கேமரா மேன் வந்து வீடியோகிராஃபர் வேணும், இந்த பட்ஜெட்ல வந்து எங்களுக்கு ஜுவல்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நான் அவங்களோட எல்லாரும் ஐடியுமே கீழே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அவங்க எல்லா விதமான இதுமே பண்ணி கொடுப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா லோ பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பெஸ்டா பண்ணி தராங்க. லோ பிரைஸ்னா வந்து குவாலிட்டி கம்மியா இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. பெஸ்ட் அண்ட் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. குவாலிட்டிலாம் சூப்பர்பா இருக்கு. ஆக்சுவலா எங்களுக்கு ஈவினிங் 4 o'clock மேல லைட்டிங் போயிடுச்சு. ஆனா கேமரால லுக் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. ஸோ மறக்காம அவங்க ஐடியா கீழே டேக் பண்றோம். அதுவும் இல்லாம நாங்க கொலாபும் போடுவோம். ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்க டிஎம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே ஒண்ணு எல்லா ரீல்ஸுமே இந்த வாட்டி நம்ம வந்து கேமரால தான் எடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட ஐடியா நாங்க கொலாப் கொடுக்குறோம். மறக்காம அவங்கள டிஎம் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே गाइस, எல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே வரும். சோ பாருங்க. ரொம்ப गाइस, இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லா நம்மள போட்டோஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் கேமரா. ஐபோன்ல கொஞ்சம் எடுத்தோம். ஆனா எனக்கு ஐபோனை விட இன்னைக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஏனே தெரியல, லுக் அழகா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் காஸ்டியூம்ல அதை விட பெஸ்டா இருந்துச்சு. பிகாஸ் என்னோட சாரி செலக்ஷன் கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆனிச்சு திவ்யாவை கம்பேர் பண்ணும்போது. நீ மொக்கையாட்டே இன்னைக்கு. அவதான் செமையா இருந்தா. திவ்யா வந்து அவளை மாஸ்க் பண்ணிட்டாங்க. காஸ்டியூம் பஸ் ஆமா, என்ன பண்றது. சூப்பரா இருந்துச்சு. Thank you for கோகிலா காஸ் காஸ்டியூம். ரியலி நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் கோகிலாக்கா மட்டும் இல்ல, கோகிலாக்காவுக்கு வந்து ஒரு கியூட் குயின், குட்டி குயின் இருக்காங்க. அந்த குயின் கூட ரொம்ப சீட் பண்ணிட்டே இருந்தாங்க. பயங்கரம். அவங்க காட்ட முடியாது, காப்பிரைட் அடிச்சிருவாங்க. ஆமா, குழந்தைகளை காமிச்சாலே நீங்க வந்து காப்பிரைட் கொடுத்துறீங்க எங்க சேனல் இல்ல, அது வந்து யூடியூப்லயே கொடுத்துருவாங்க. சோ அதனால குழந்தைகளை காட்ட மாட்டோம். ஆனா கியூட்டா இருந்துச்சு. காலைல இருந்து என்னமோ சைலண்டா இருந்தா, சாயங்காலத்துல இருந்தா அப்படியே ஒரு ஓவராலா இந்த டே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா போனுச்சு. गाइस, இந்த vlog வந்து இதுவரைக்கும் பொறுமையா ஸ்கிப் பண்ணா பார்த்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. சோ நம்ம சேனல்ல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் vlog-ஆ பாக்குறீங்க அப்படினாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுகிட்ட இருந்து பை பை சொல்லிட்டு போறது நாங்க உங்க வேர்ல்ட் வின் கப்பல்ஸ். Okay guys, bye bye. Love you all. See you on next vlog.